தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே
அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வாரந்தோறும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு நீ துணை செய்கிறீர். உமக்கு மகிமை. இந்த வேளையிலும் கூட நாங்கள் அறிய வேண்டிய உம்முடைய சத்திய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரே, அதை நாங்கள் செவி கொடுத்து கேட்க நீர் கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பாள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, வேத வாக்கியங்கள், நமக்கு தேவன் அருளிய வேதம், இந்த சத்திய வார்த்தைகள், அது ஒரு சுயாதீன பிரமாணமாகிய ஒரு பூரண பிரமாணம். ஒரு பாவியான ஒரு மனிதனை பரிசுத்தத்துக்கு நடத்தி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பூரணத்தை அடைய வைக்கிறது. இது ஒரு பூரண பிரமாணம், வேதம். இதை உற்று பார்த்து என்றால் நாம் அதை கவனமாக கவனிக்கணும். அதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்களை பாக்கியவனாய் இருப்பான் என்று எழுதுகிறார். நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவர்களாக வளர்ந்து சிறு பிள்ளை பருவத்தில் இருந்தே
இதுவரைக்கும் வேத வாக்கியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வாக்கியங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் தங்குறதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து போகிறோம். அப்படிப்பட்ட மனிதனை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவன் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நம்ம தினந்தோறும் கண்ணாடியில் பார்க்குறோம். நம்முடைய முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம். பார்த்து விட்டு சற்று அப்பால் போன உடனே நம்முடைய ரூபத்தை நம்ம மறந்துடுறோம். அது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். ஒரு மனிதனை நம்ம பார்த்த பின்பு சில நாட்களுக்கு பின்பு அல்லது பல நாட்களுக்கு பின்பு மீண்டும் அந்த மனிதனை பார்க்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வருது, இந்த மனுஷனை நான் முன்னாடி பார்த்துருக்கேன், எங்கேயோ நான் இந்த ஆளை நான் பார்த்துருக்கேன், பார்த்த ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் நம்முடைய முகரூபம் நமக்கு தெரியாது. தினந்தோறும் கண்ணாடியில் பார்க்குறோம், பார்த்தாலும் நம்முடைய ரூபத்தை மறந்து போகிறோம். பாருங்க, 22வது வசனத்தில் போட்டு இருக்கோம். 22 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். எப்படி? அடுத்த வசனம், அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். நம்முடைய சாயல் நமக்கு தெரியாது. நம்மை போலவே ஒரு மனிதன் வந்தா கூட, இவன் நம்மள மாதிரியே நம்முடைய சாயல்ல நம்முடைய தோற்றத்தில் இருக்கிறானே என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. என்றால் நம்முடைய சாயல் நமக்கு மறந்துருது. மற்ற சாயலெல்லாம் நமக்கு நினைவு இருக்கும், நம்முடைய சாயல் மறந்துடுது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறவன் யாரென்றால் வேத வாக்கியங்களை மறக்கிறவன். கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வேத வாக்கியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், காலமாக கேட்குறோம், ஒன்று கூட நினைவில் இல்லை, எல்லாம் மறந்துடுது. சும்மா அறையும் குறையுமா, கூட்டியும் குறைச்சும் இன்றைக்கி எழுத்துக்களை அல்லது வார்த்தைகளை கூட்டி குறைச்சி அப்படி வேணால் எதுவும் சொல்லலாம். உள்ளதை உள்ளபடி வேத வாக்கியத்தை சொல்கிறதுக்கு நமக்கு ஞாபகம் இல்லை, அதை நம்ம மறந்து போகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, அதை மறக்கக்கூடாது, வேதத்தை மறக்கக்கூடாது, வேத வாக்கியங்களை மறக்கக்கூடாது, அது நினைவில் இருக்க வேண்டும். நம்முடைய நினைவில் வேத வாக்கியம் இருக்கணும். ஏனென்றால் வேதத்தை நீ மறந்தால் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதத்தை நீ மறக்கிற, வாசிக்க மறந்துடுவோம், கேட்டதை நினைவில் வைத்து கொள்ளுவதற்கு நமக்கு முடியல, மறதி அதிகம், அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு ஆபத்தை உண்டாக்கும். சங்கீதக்காரனை பார்க்கலாம், அவன் சொல்லுவான், இந்த சங்கீதம் யார் எழுதுனது என்று அங்கே சொல்லப்படலை, ஆனால் சங்கீதக்காரன் 119 அந்த ஒரு சாப்டருக்குள்ளேயே பல இடத்துல அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை நான் மறக்க மாட்டேன், கர்த்தருடைய பிரமாணத்தை நான் மறக்க மாட்டேன், கர்த்தருடைய சாட்சிகளை நான் மறக்க மாட்டேன், கர்த்தாவே நான் வேதத்தை மறக்க மாட்டேன், அதை நினைவாய் வைத்துக் கொள்ளுவேன், எப்பொழுதும் வேத வாக்கியத்தை நான் நினைப்பேன். சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ராத்திரியும் பகலும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறான், அதனால அவனுக்கு அது மறக்க முடியல. வேத வாக்கியம் நல்ல நினைவில் இருக்குது அவனுக்கு. 119:16 வசனம், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது பிரமாணங்களில்
மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது வசனத்தை மறவேன். உங்க வசனத்தை மறக்க மாட்டேன். நினைவில் இருக்குது. என் இருதயத்தில் அதை வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். என் இருதயத்தில் அதை வைத்து வைத்தேன். ஒருபோதும் உம்முடைய வேதத்தை நான் மறவேன் அப்படின்னு சொல்லுவான். உம்முடைய வேதத்தில் நான் மனமகிழ்ச்சி. அவனுக்கு சந்தோஷம் என்றாலே வேதம்தான். வேத வாக்கியத்து மேல ரொம்ப சந்தோஷம். ஆகவே மறவேன். 16 வாசிமா. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உங்க வசனத்தை மறக்கவே மாட்டேன். மறக்க மாட்டேன். 119:61. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. துன்மார்க்கர் கொள்ளையிட்டுட்டாங்க. வாழ்க்கையில நஷ்டம் வந்துருச்சு. பல நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்திருக்குது. ஆனாலும் இவன் சொல்லுவான், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டமோ ஒரு கஷ்டமோ வந்தா அதை தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஐயோ, பணம் நஷ்டமா போயிருச்சே, பொருள் நஷ்டமா போயிருச்சே, கொள்ளையடிக்கிறவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களே, திருடங்க திருடிட்டு போயிட்டாங்களே என்று இரவும் பகலும் நம்ம இழந்து போனதை நினச்சி 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 கலங்கிக்கிட்டு இருப்போம். இவன் சொல்கிறான், கொள்ளையிட்டும் நான் உமது பிரமாணங்களை மறக்கவில்லை. உமது பிரமாணத்தை தான் நினைக்கிறேன். உம்முடைய வேத வாக்கியத்தை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். வேதத்தை தான் நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவான். மறவேன், உம்முடைய வேதத்தை நான் மறவேன். அப்படியே 83வது வசனம். 83. புகையில் உள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். மறவேன், மறக்க மாட்டேன். பிரமாணத்தை நான் மறக்கவே மாட்டேன். அது எப்பொழுதும் என் நினைவில் இருக்கும். வேத வாக்கியம் என் நினைவில் இருக்கும். வேதத்தை மறக்கக்கூடாது. கேட்கிற காரியங்கள், உலகத்தில் எவ்வளோ காரியங்களை கேட்குறோம், அதெல்லாம் நினைவில் இருக்குது. ஒரு டைம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கூட இன்றைக்கு நினைவு இருக்குது. ஒரு மனிதர் நம்மளை ஏதாகிலும் ஒன்று துக்கப்படும்படி நம்மளை ஏசி பேசி நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நினைவில் இருக்குது. உலகத்தில் எவ்வளோ வார்த்தைகள் நமக்கு நினைவில் இருக்கிறது. நினைவில் இல்லாத ஒன்றுனா அது வேத வாக்கியம். அது மட்டும் தங்கவே மாட்டேங்குது. அதை நம்ம மறந்து போகிறோம். இந்த பக்தன் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்வில் சூழ்நிலைகள் என்ன நேரிட்டாலும், சூழ்நிலைகளில் என்ன மாற்றங்கள் எனக்கு நேரிட்டாலும், துன்பமோ நஷ்டமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நான் வேதத்தை மறக்கவே மாட்டேன். வேத வாக்கியங்களை நான் நினைவு கூறுவேன், மறக்க மாட்டேன். 109 பாருங்க. 109. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். வேதத்தை மறவேன். தாவீதுடைய வாழ்க்கையில எப்பனே இல்லை, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தான். ஏனென்றால் கொலை செய்வதற்கு, அவனை கொல்லுவதற்கு சவுல் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். போகிற இடமெல்லாம் வனாந்தரமான இடங்களில் போய் ஒளியுவான், கண்மலையில் போய் ஒளியுவான், எங்கெங்கேயோ போய் காடுகளிலும் வனாந்தரத்திலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் அங்கே இங்கெல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைந்து வாழ்ந்தான். இவன் போகிற இடத்துல எல்லாம் சவுல் பின்பற்றி போனான், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று. இங்கே அவன் சொல்லுகிறான், என் உயிர் என் கையில் இருக்குது, ஆனால் நானோ உம்முடைய வேதத்தை மறவேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்தா நம்ம வேதத்தை ஞாபகமே இருக்காது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி, என்னோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி ஒரு துன்பம், சத்துரு என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறான் என்று அதை நினைச்சு கலங்கி கொண்டு இருப்போமே தவிர வேத வாக்கியமெல்லாம் நமக்கு நினைவுக்கு வராது. ஆனால் இங்கே இந்த பக்தனை பார்க்கிறோம், நானோ வேதத்தை மறவேன், வேதத்தை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்றான். சாப்டர் 141. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன்.
நான் சிறுமிப்பட்டவன், சிறியவன், துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த நிலைமையெல்லாம் நான் யோசித்து பார்க்குறதில்ல. கர்த்தரோட வேதத்தை தான் நினைக்கிறேன் என்று கர்த்தருடைய கட்டளைகளை நான் மறவேன் என்று சொல்லுவான். 153 என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். வேதத்தை மற. இப்படியே பாருங்க, அடுத்து 176 கூட உமது கற்பனைகளை நான் மறவேன். ஒரே ஒரு அதிகாரத்துக்குள்ள, இந்த ஒரே 119க்குள்ள சங்கீதம் முழுவதையும் வாஸ்தவத்தா தாவீதின் சங்கீதம் நிறைய இருக்கும். எத்தனை இடத்துல சொல்லுவான், மறக்க மாட்டேன், வேதத்தை மறவேன், உம்முடைய வசனத்தை மறவேன், உம்முடைய பிரமாணத்தை மறவேன், உம்முடைய கட்டளையை மறவேன், உம்முடைய கற்பனையை மறவேன். எல்லாம் வேத வாக்கியம்தான். கட்டளை என்றாலும், கற்பனை என்றாலும், வசனம் என்றாலும், வேதம் என்றாலும், பிரமாணம் என்றாலும் எல்லாம் வேத வாக்கியம்தான். மறவேன் மறவேன் மறவேன். 93வது வசனத்தில் 119 93 உம்முடைய வேதத்தை ஒருபோதும் மறவேன் அப்படின்னு எழுதுவான். ஒருபோதும் நான் அதை மறக்கவே மாட்டேன். எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எனக்கு நேரிட்டாலும் ஒரு போதும் வேத வாக்கியங்களை மறக்கவே மாட்டேன். அதே அதிகாரம் 11வது வசனத்தில் அதை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். இருதயத்துக்குள்ள இருக்குது வேத வாக்கியங்கள் எல்லாம், இருதயத்தில் இருக்குது. என்னுடைய இருதயத்தில் நான் உம்முடைய வேத வாக்கியங்களை நான் வைத்து வைத்தேன். நமக்கு முன்னால போன பக்தர்கள், இன்னும் கூட இப்பொழுதும் கூட இதை போன்ற பக்தர்கள், தேவதாசர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? வேத வாக்கியங்களை நினைவு கூறக்கூடியவங்களா, நினைக்கிறவங்களா இருக்கிறோமா? இல்லை கேட்கறத மறக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? மறந்தால் நம்முடைய சந்ததி பாதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் தான். வேதத்தை மறந்தவங்க கண்ணீர் விட்டாங்க. கண்ணீர் விட்டு கதறக்கூடிய சத்தம் உயரமான மேட்டிலே கேட்கப்படும் என்று சொன்னார். ஆகவே மறக்கவே கூடாது. அப்போ மறக்கக்கூடாதுன்னா உற்று கவனிக்கிறவன் அதை கவனமாக கேட்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதனை பண்ணுறோம், பாடல் ஜெபம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வேத வாக்கியம் அது கேட்கும்போது தூங்கிடுவாங்க, கொட்டாய் விட்டுட்ருப்பாங்க, வெளியே எழுந்து போகிறது வர்றது. ஆராதனையில் உட்காந்து எழுந்தே போகக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய சபை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். எபேசியர் 1ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனங்களில் பார்த்தா சபை என்பது தேவனுடைய நிறைவு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். ஆவிக்குரிய சபை, சத்தியத்தின்படி நடக்கிற சபை, சத்திய மார்க்கத்தில் நடக்கிற சபை, ஜீவ மார்க்கத்தில் நடக்கிற சபை. சபை என்ற பெயரில் பல இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து இருக்கிற சபை. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னைய தூரமாக அனுப்பிட்டாங்க அப்படின்னு. பல சபைகளில் இயேசு கிறிஸ்து இல்லை, ஜனங்களையும் அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை வெளியே தூரமாக அனுப்பிட்டாங்க அப்படின்னு கர்த்தரே வேதனைப்படுகிறார். கிறிஸ்து இருக்கிற சபை, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படக்கூடிய ஊழியம், ஆராதனை. ஆகவே நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது வேத வாக்கியத்தை உற்று கவனிக்கணும். கர்த்தருடைய வாக்கியங்களை செவி கொடுத்து கேட்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தவான்களை கொண்டு வேத வாக்கியங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது அதை உற்று கவனித்தால் கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதன்படி கிரியை செய்து தன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான் என்று யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதினதை நம்ம வாசித்தோம். யாக்கோபு 1:25. ஆகவே வேத வாக்கியங்களை மறக்கவே கூடாது, மறக்கக்கூடாது. அதை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். கவனித்தால்தான். இவன் சங்கீதக்காரன் சொல்லுவான், அதே சங்கீதம் 119
மீண்டும் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவான். எப்படி மறவேன் 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 அப்படின்னு பலமுறை சொன்னானோ அதே போல் தியானிப்பேன் தியானிப்பேன் தியானிப்பேன். 119, 23, 48, 78, 95 இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பேன். எனக்கு விரோதமாக சத்துருக்கள், பெரிய பிரபுக்கள், அதிகாரிகள் எனக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், நானோ வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடி ஒரு சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது நமக்கு தெரிஞ்சா எதை தியானிப்போம்? அந்த சத்துருக்களை தான் உட்காந்து தியானிச்சுக்கிட்டு இருப்போம். அவன் இப்படி பேசுவானா அப்படி பேசுவானா, எனக்கு விரோதமாக இப்படி பண்ணுறாங்களே என்று அதைத்தான் தியானிப்போமே தவிர, சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், நானோ உமது வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கிறேன் என்று பக்தன் சொல்கிறானே. நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை நம்ம மறக்கணும். அதை நினைவுபடுத்தணும்னா கொஞ்சம் அதை உட்காந்து தியானிக்கணும். அப்படி கொஞ்சம் தியானித்தாதான் நம்ம அந்த வேதத்தை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள முடியும். இந்த சங்கீதக்காரன் வேத வாக்கியங்களை அவன் எவ்வளவாய் அவன் தியானித்து அதை ருசி பார்த்திருந்தா அவன் சொல்லுவான், வேத வாக்கியங்களெல்லாம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் தேனிலும் தேன்கூட்டில் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கிறதுன்னு சொன்னான். எப்படி ருசிச்சிருக்கிறான். நான்லாம் இதை கொஞ்சம் யோசிப்பேன் பாருங்க. பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமாயிருக்கிறது அப்படின்னு 19ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லுவான். எரேமியா சொல்லுவார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. வாசிங்க எரேமியா 15:16, 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அவங்கெல்லாம் கர்த்தருடைய வேத வாக்கியத்தை ருசித்து அதில் ஒரு மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம ஒரு சந்தோஷமாக, நமக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கணும். வேத வாக்கியம் நான் யோசிப்பேன், தாவீதை எடுத்துக்கொள்ளலாம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளலாம். வேத வாக்கியங்களை இவ்வளவு தூரம் அவங்க வாஞ்சித்து அதை அப்படி உட்கொண்டாங்க, புசித்தாங்க அப்படின்னு போட்டிருக்குதே. சங்கீதக்காரன் கூட சொல்கிறாரே, அது தேனிலும் தேன்கூட்டில் இருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாரே. அப்படி பழைய ஏற்பாட்டில் ருசியாக இருக்குதா? பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்கள் அவ்வளவு ருசியா அப்படின்னா உண்மை அல்ல. அதில் ரொம்ப ருசி, ரொம்ப அதிகமான ஒரு நன்மைகள் ஜீவன் என்று பழைய ஏற்பாட்டை சொல்ல முடியாது. அவங்களுக்கெல்லாம் புதிய ஏற்பாட்டு வாக்கியங்கள் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? உண்மையாக ஜீவன் என்பதும் நித்திய ஜீவன் என்பதும் ஆவி என்பதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள், புதிய ஏற்பாட்டில் உள்ள வேத வாக்கியங்கள். இயேசு சொன்னார், என் வசனங்கள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்றார். என் வசனங்கள் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று சொன்னார். அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு போனது என்று சொன்னார். அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தாவீதுக்கோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கோ கிடைக்கல. அவர்களுக்கு கிடைத்த வேத வாக்கியங்களை குறித்து, இந்த பழைய ஏற்பாட்டை குறித்து, இந்த பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை குறித்து வேதமே என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள், தேவன் கொடுத்த கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், உடன்படிக்கை எல்லாமே
புதிய ஏற்பாட்டில் அத்தனையுமே கர்த்தர் மாற்றி அமைத்தார். அதெல்லாம் ஒரு சீர்திருத்தல் காலம் வரும் வரைக்கும் தான், இயேசு கிறிஸ்து பூமியில் வரும் வரைக்கும் கொடுக்கப்பட்ட, தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மைக்கு ஏதுவல்லாதவைகள், ஜீவனுக்கு ஏதுவல்லாதவைகள். இதையே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேன் கூட்டில் இருந்து ஒழுகக்கூடிய தெளித்தேனிலும் மதுரம் என்று சொல்லுகிறாங்க. அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் எத்தனை தேனை விட எவ்வளோ மதுரம். பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை விட புதிய ஏற்பாட்டு வேத வாக்கியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வேத வாக்கியம் ஜீவன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63, 68 2 வசனங்களை வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வாக்கியங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு பேசின வார்த்தைகள், ஆவியானவர் பேசின சத்தியங்கள். இது ஆவியாயும், என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அவன் சொல்லுறான், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நித்திய ஜீவன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தைகளை வேதமே சொல்லுது, அது நன்மைக்கு ஏதுவல்லாதது, ஜீவனுக்கு ஏதுவல்லாதது. என்ன நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு இல்லை. அப்படி இந்த பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, கற்பனை, நியமங்கள், உடன்படிக்கை ஒரு நிரந்தரமான பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு என்று வந்திருந்தா ஏன் இயேசு வரணும்? பூமிக்கு தேவன் மனிதனாய் வரணுன்ற அவசியமே இல்லை. அது கொடுக்காதனால தான் நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அதனால செய்ய முடியல. அதுவே இந்த பரிசுத்தவான்களுக்கு, தேவதாசர்களுக்கு அத்தனை அருமையாக இருந்திருக்கு பாருங்க. பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகக்கூடிய தேனிலும் மதுரமானது. கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த பொழுது அதை நான் உட்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருந்தது என்றால் இன்றைக்கு நாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா வேத வாக்கியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்ம நினைவாய் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நமக்கு நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒன்று வந்தால் கூட சகித்து கொள்வோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றால் அது நம்மால் தாங்க முடியாது. பெற்ற தகப்பனுக்கும் தாயுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை மறந்தாய். வேதத்தை மறக்க கூடாது. அதை உற்று பார்த்து அதை கவனிக்கிறவன் கேட்கிறதை மறக்க மாட்டான். மறவாமல் அவன் பாக்கியவான், அவன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான். அதற்கேற்ற கிரியை செய்து வேத வாக்கியங்களை மறக்கக்கூடாது. வேதத்தை மறந்தால், நீ கேட்கிற வேதத்தை மறந்தால், நீ வாசிக்கிற வேத வாக்கியங்களை மறந்தால், அல்லது வேதம் வாசிக்கவே மறந்தால், ஆராதனைக்கு போக மறந்தால், ஆலயத்தை மறந்தால், ஆராதனையை மறந்தால், வேதத்தை மறந்தால், இதெல்லாம் கர்த்தரை மறக்கிறது. கர்த்தரை மறந்தால், வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இஸ்ரவேல் ஜனம் அந்த நாட்களில் தேவனை மறந்துட்டாங்க. அவங்க ஆண்டவரை மறந்துட்டாங்க. கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்காம வேற எதுக்காவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா அது விக்கிரக ஆராதனை. அவங்க உண்மையாகவே விக்கிரகத்தை சேவித்தாங்க. நமக்கு
ஆராதனையை விட வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனையை நம்ம விட்டு விடுறோம்னா அது நமக்கு விக்கிரக ஆராதனை. இஸ்ரவேல் ஜனம் அப்படி செய்தாங்க. தேவனை விட்டு விட்டார்கள், தேவனை மறந்துட்டாங்க, தேவனை நினைக்கல. வேதத்தை மறப்பது தேவனை மறப்பது, ஆராதனையை மறப்பது தேவனை மறப்பது, வேத வாக்கியங்களை நம்ம மறக்கிறது தேவனை மறக்கிறது. கர்த்தர் சொன்னார், வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்படியே தேவன் செய்தார். பிள்ளைகளை மறந்துட்டார். அவருடைய பிள்ளைகள் அப்படி பொன்னிறமாக தங்கத்துக்கு ஒப்பான அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாங்களாம். சீயோன் குமாரர் பொன்னுக்கு ஒப்பா தங்கத்துக்கு ஒப்பானவர்கள். தேவன் மறந்து விட்டார். அவர்கள் கர்த்தரை மறந்தாங்க, வேதத்தை மறந்தாங்க, பிள்ளைகளை மறந்துட்டார். இப்போ எப்படி இருக்கிறாங்களாம்? தங்கத்துக்கு ஒப்பான அந்த சீயோன் குமாரர்கள் குயவனுடைய மண்பாண்டத்தை போல மாறிட்டாங்களா. கர்த்தர் கைவிட்டா பிள்ளைகளுடைய நிலைமை என்ன பரிதாபம். வாசிக்கலாம். புலம்பல் 4 அதிகாரம் 2 பாருங்க, 2, 3, 5 வரைக்கும் வாசிங்க. புலம்பல் 4, 2 5 வரைக்கும். ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர். பார்த்தீங்களா? தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற பிள்ளைகள் தேவன் நமக்கு தந்த பிள்ளைங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் தங்கத்துக்கு ஒப்பா அல்ல, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற, அதை விட விலையேற பெற்ற நம்முடைய பிள்ளைகள், தேவன் கொடுத்த பிள்ளைகள். அருமையான பிள்ளைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா தேவனை கொடுத்தது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் தேவன் கொடுக்கிறது. அது தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற பொக்கிஷம் நம்முடைய பிள்ளைகள். இப்ப எப்படி இருக்கிறாங்க பிள்ளைகள்? சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. மண்பாண்டத்தை போல. தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பு, மண்சட்டிக்கு எவ்வளவு மதிப்பு. பிள்ளைகளுக்கு கனம் இல்லை, மதிப்பில்லை, மரியாதை இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப சீப்பா எண்ணப்படுறாங்க. மதிப்புக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள், மேன்மைக்குரியவர்கள், உயர்வுக்குரியவர்கள் நம்முடைய பிள்ளைகள். ஆனால் கர்த்தர் மறந்தால், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மறந்தால் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை யாரும் எண்ணவே மாட்டாங்க. குயவனுடைய மண்பாண்டத்துக்கு சமமாயிருவாங்க, அற்பமாய் எண்ணப்படுவாங்க. இது பெற்றோரால் வரக்கூடிய காரியம். பெற்றோர் வேதத்தை மறக்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளை மறப்பாராம். அடுத்து வாசிங்க. திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல் குரூரமாய் இருக்கிறாள். குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. எரேமியாவின் புலம்பல் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த அந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, குடிக்க ஒன்றும் இல்லை, உதடு நாவெல்லாம் வறண்டு போய் இருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். ருசியான சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவங்க இன்றைக்கு வீதியில கிடக்குறாங்க. இன்றைக்கும் உலகத்துல எத்தனை இடத்துல குழந்தைங்க, பிள்ளைங்க எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. ருசியான ஆகாரத்தை புசித்து வளர்ந்தவர்கள் இன்னைக்கு சாப்பாடு கேட்குறாங்க, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, வீதியில கிடக்குறாங்க. தங்க இடமில்லை, உடுத்த உடை இல்லை, புசிக்க ஆகாரம் இல்லை. கர்த்தர் மறந்தால் பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம், ரொம்ப ஒரு பரிதாபம். அன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே, 3.5 வருடம் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக தகப்பன் தாய்மார்கள் ஆண்டவரிடத்துல வந்தாங்க, பிள்ளைக்காக தான் வந்தாங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை என்றால் நம்ம தாங்கிக் கொள்ளுவோம். ஆனால் பிள்ளைகளுக்கு என்று சொல்லும் பொழுது நமக்கு இருதயம் துடிக்கும். ஐயோ பிள்ளை என்று துடிக்கும். அன்றைக்கு ஒரு தாய் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிறான். கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும், என் பிள்ளை பிசாசினாலே அவர் கொடிய வேதனைப்படுகிறான், நோயினால கொடிய வேதனைப்படுகிறான், என் பிள்ளைக்கு இறங்கும், என் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே போறான். அவர் திரும்பி கூட பார்க்கல. சீசர்களுக்கே தாங்கிக்க முடியல. அந்த பெண்ணு நம்மளையே பின்பற்றி வருகிறா, அவளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே நான் வந்தேன், அனுப்பப்பட்டேன், அவங்களுக்காகலாம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். உடனே அந்த ஸ்திரீ வந்து பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இறங்கும், என் பிள்ளைக்கு இறங்கும் அப்படின்னு கெஞ்சுறா. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டார். நான் கொண்டு வந்தது சுகமா, பலமா, ஆசீர்வாதமா, நன்மையா, எல்லாமே இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான், கானானியருக்கு நான் கொண்டு வரல. ஆகவே பிள்ளைகளின் அப்பம், ஆசீர்வாதங்கள், விடுதலை, அது நான் நாய்க்குட்டிக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நம்மளை அப்படி சொன்னா அவ்வளவுதான், இந்த இயேசு நமக்கு வேண்டவே வேண்டாம், வேற வழியை பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு போயிருப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் சபையா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சபையில் குறைய சொல்லி, ஊழியக்காரங்களை குறை சொல்லி, இன்றைக்கு பல சபைகளுக்கு ஒவ்வொரு சபைக்கும் போகிறாங்க. இவள் போகலை, மெய்தான ஆண்டவரே என்று சொன்னான். உண்மைத்தான் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது உண்மைத்தான். ஆகிலும் பிள்ளைகள் தன் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கிய நாய்க்குட்டி தின்னுமே. பிள்ளைங்க சாப்பிடும்போது, உங்கள் பிள்ளைங்க சாப்பிடும்போது ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, அதை சிந்த விட்டு செதற விட்டு அப்படி தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ரட்சிப்பு, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற விடுதலை, ஆசீர்வாதம், நன்மைகளை இஸ்ரவேல் ஜனம் முழுவதுமாய் அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, சிந்தி செதற தான் செய்வாங்க. ஏன்? ஆண்டவராக இயேசுவையே சிந்த விட்டுட்டாங்க, பூமியில் புதைச்சிட்டாங்க. அதை நாய்க்குட்டி தின்னுமே. அந்த துணிக்கை கிடைத்தால் போதும், நாய்க்குட்டி புசிக்கிற அந்த துணிக்கை கிடைத்தால் போதும் என்று சொன்னான் ஆண்டவராக இயேசு. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இது கானானிய ஸ்திரீக்கு சொன்னார். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட கதறான். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 மட்டும் வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால் போதும். பிள்ளைக்காக இன்னைக்கு ஒவ்வொரு தாயும் தகப்பனும் பிள்ளைக்காக தான் ஆலயத்துக்கு வர்றதே, ஆராதனை பண்ணுறதே இன்னைக்கு பிள்ளைகளுக்காக தான். எந்த ஒரு பெற்றோரை எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பிள்ளைய தான் சொல்லுவாங்க. பிள்ளைக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை மேன்மையாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளை நல்லா படிக்கணும், அவனுக்கு உயர்ந்த கல்வி கிடைக்கணும், அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவன் வாழ்வு செழிக்கணும் என்று எல்லா பெற்றோருமே விரும்புகிறோம். பிள்ளை ஆரோக்கியமாக வாழணும், சுகமாக வாழணும் என்று எல்லா பெற்றோரும் விரும்புவோம். இதுபோல ஒரு தகப்பன் வருகிறான் ஆண்டவராக இயேசுவிடத்தில். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், உங்களால் முடிந்த உதவியை என் மகனுக்கு செய்யுங்க என்று தகப்பன் ஓடி வருகிறான். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38, 39, 2 வசனத்தை வாசிங்க. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். சத்தம் போட்டு கத்துறான். ஆண்டவரே, போதகரே, என் மகனுக்கு கடாட்சி தரணும், என் மகனுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு சொன்னான். அடுத்த வசனம், அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். எனக்கு ஒரே பிள்ளை, அதை இழந்து நான் போயிட்டா வேற பிள்ளையும் இல்லை, எனக்கு ஒரே பிள்ளை, என் பிள்ளைக்கு இறங்குங்க,
என் பிள்ளைக்கு இறங்கு. ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. பிசாசு பிடித்திருக்கிறது, அலைக்கழிக்கிறது. அப்படி நெருப்புல கொண்டு போய் தள்ளுது, தண்ணிக்குள்ள கொண்டு போய் தள்ளுது, கொல்லுறதுக்காக. என் பிள்ளைக்கு இறங்கும். சீசர்களிடத்துல கொண்டு வந்தேன், அவங்களால முடியல, அதனால உங்ககிட்ட கொண்டு வந்தேன் என்று கேட்பான். பிள்ளைக்காக, பிள்ளைக்காக. ஏனென்றால் பிள்ளைகளை கர்த்தர் மறந்தால் பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க. ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைங்க மேன்மையாக இருக்கணும் என்றால் பெற்றோர் வேதத்தை மறக்கக்கூடாது. நீ வேதத்தை மறந்தாய், உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ வேதத்தை மறந்தாய், உன் பிள்ளைகளை மறப்பேன். நம்ம வேதத்தை நினைவாக வைக்கணும், மறக்கக்கூடாது. வேத வாக்கியங்களை வாசிக்கணும், கேட்கணும், அதை நம்ம தியானிக்கணும். அதை அடிக்கடி நம்ம வாசிக்க 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 மனதில் தங்கும். நாம் அடிக்கடி வேத வசனங்களை நினைவுபடுத்தும் போது அது நமக்கு மறக்கவே மறக்காது. எவ்வளோ காரியங்கள் இந்த இருதயத்தில் நினைவாக இருக்குது. ஆனால் வேத வாக்கியம் மட்டும் மறந்து போகுதே, அது கொஞ்சம் கடினமான ஒன்று தான். ஆனால் அதை நினைவுபடுத்தி அதை தியானிக்கும் பொழுது அந்த வேத வாக்கியம் மறக்காது. ஏன்னா நம்ம வேதத்தை மறக்கும் போது தான் பிள்ளைகளுக்கு பிரச்சனை. நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று எத்தனை ஆசைப்படுகிறோம். யவீரு என்று சொல்லப்பட்ட ஒரு தகப்பன், ஜெப ஆலய தலைவன், அவனுக்கும் ஒரே பெண்ணு தான், ஒரே பிள்ளை, 12 வயதான ஒரு பெண் பிள்ளை மரண அவஸ்தையில் கிடக்குது. இவன் ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட கூப்பிடுவான், ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறான், என் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவராகி இயேசுவை கூப்பிடுவான். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41, 42 2 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அவன் கூப்பிடுறான், என் வீட்டுக்கு நீங்க வாங்க, வந்து என்னோட பிள்ளைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவன் மரணக்கட்டில் இருக்கிறான் என்று. கர்த்தர் போவார், ஜெபம் பண்ணுவார். ஆனால் அதுக்குள்ளே இவர் போகிறதுக்குள்ளே மரித்து விட்டது. சிறு பெண்ணை எழுந்திரு தலிதா கூமி என்று சொல்லி கையை பிடித்து தூக்கினார், உயிர் பெற்றது. பிள்ளைகளுக்காய் பெற்றோர் படுகிற பாடு, அதுக்காக ஜெபம், கண்ணீர், எத்தனை வேண்டுதல் என்னெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் பெற்றோர் வேதத்தை நினைக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை நினைவுபடுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், நம்மளுக்கும் அது ஆசீர்வாதம் தான், நமக்கும் அது ஆசீர்வாதம் தான், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதம் தான். ஏனென்றால் வேதம், தேவனாகிய கர்த்தர் ஏன் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ தேவனை மறந்தா, வேதத்தை மறந்தா, நீயும் சத்தமிட்டு அழுது, நீ அழக்கூடிய சத்தம் கேட்கப்படும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறே. நம்மளுக்கும் அது வேதனை தான், நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேதம் அது வேதனை. வேதம் அத்தனை முக்கியமா? தேவன் வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார். வேதம் அவ்வளவு முக்கியம். வேத வாக்கியங்கள் என்பது அத்தனை முக்கியம். வேதத்தில் எழுதியிருக்குது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 42:21, கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் உபதேசத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். என்ன எழுதியிருக்குது? அவர் கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். வேதத்துக்கு முக்கியத்துவம், வேத வாக்கியத்துக்கு முக்கியத்துவம், சத்திய வசனத்துக்கு முக்கியத்துவம். அவருடைய சகல பிரசாபத்தை பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
சங்கீதம் 138 2வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். வேதம் அத்தனை முக்கியம். வேதத்தை மறக்கவே கூடாது. அது ஜீவன், நமக்கு அது ஜீவன். பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களையே ஆகமங்கள் தான், 5 ஆகமங்கள் தாவீது காலத்திலே எல்லாம். இதையே தேவன் என்ன சொல்லுவார்? தேவன் சொன்னார் மோசே ஆரோனுக்கு, இந்த வேத வாக்கியங்களை தினமும் வாசிக்கணும், ஜனங்களுக்கு சொல்லு, ஜனங்கள் இதை தினம் வாசிக்கணும். அப்போ தான் அது மறக்காது. தன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும், வேதத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி வேதங்கள் எல்லாரோட கையிலும் இல்லை, அந்த ஆசாரியர்கள் கையில் தான் இருக்கும். அதை வாங்கி எல்லாம் ஒவ்வொரு பிரிதி, ஒரு காப்பி எழுதி எடுத்துக்கணும். எழுதி எடுத்துக்கொண்டு வாழ்நாளெல்லாம் அதை வாசித்து கொண்டே இரு. அதை வாசி. அப்பொழுது நீயும் உன் பிள்ளைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே நீடித்து வாழுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உபாகமம் 17:20வது வசனம் 20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் நீடித்து வாழுவதற்கு தேவன் சொன்ன ஒரு காரியம். வேதத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ வாசி. தினமும் வேதத்தை வாசிக்கணும், தினமும் வேதத்தை வாசிக்கணும். அந்த நாட்களில் உங்கள்கிட்ட வேதம் இல்லை, அதை வாங்கி அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைப்பிருதி எழுதி எடுத்துக்கணும். இன்னைக்கு பைபிள் எவ்வளோ ஈஸியாக கிடைக்குது. நம்முடைய வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பைபிள் இருக்குது. ஆனால் வாசிக்க தான் முடியல. அதை உட்கார்ந்து வாசிப்பதற்கு நேரம் இல்லை. எல்லாருடைய வாழ்வும் ஒரு எந்திரமான ஒரு வாழ்க்கை. காலையில் எழுந்த உடனே அப்படி எந்திரமாக தான் செயல்பட்டு வேலை ஸ்தலத்துக்கு போகிறாங்க. அங்கே போனாலும் எந்திரமான வாழ்க்கை தான். முடிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ஒரு டெட் பாடி மாதிரி வந்து பலவீனமாக வந்து எப்படா படுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவசர வாழ்க்கை. நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை. அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபமே இல்லை. பெற்றோர் பிள்ளைகள் கூடி தேவனை பாடி துதித்து வேதத்தை வாசித்து அதை தியானித்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்ப ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபம் இல்லைன்னா வேலி இல்லாத தோட்டம். வேலி இல்லாத தோட்டம்னா எது வேணாலும் வந்து தோட்டத்தை அழிக்கும். அப்படி தான் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். ஏன்னா அப்படி தான் அமைஞ்சிருக்குது. நேரம் இல்லை. உலக காரியத்துக்காக இன்னைக்கு நேரத்தை செலவு பண்ணுறோம், பணத்துக்காக நேரத்தை செலவிடுகிறோம். இன்றைக்கு பணம் 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 சம்பாத்தியம், அதுக்காக ஓடி 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 உழைச்சி இன்றைக்கு ஜீவனுக்கு ஏதுவானதை இழந்து போகிறோம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதை இழந்து போகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இதை வாசித்து கொண்டே இரு, அப்பொழுது தேவன் கொடுத்த இந்த தேசத்திலே நீயும் உன் பிள்ளைகளும் நீடித்து வாழுவீர்கள். ஒரு நீடிய வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. பிள்ளைகளும் நல்லா இருப்பான், நம்மளும் நல்லா இருப்போம். ஆகவே வேதத்தை வாசி. இந்த வேதம் எதுக்காக தேவன் எழுதி கொடுத்தார் என்றால் நல்லா நம்ம வாசிக்கணும், அதை பிள்ளைங்களுக்கு அறிவிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சாதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கே தெரியல, பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு கூட பெற்றோருக்கு இன்னைக்கு தெரியல. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 78:5வது வசனம், அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார். இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். பிதாக்கள் வேதத்தை அறிந்தால்தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்.
பிதாக்களுக்கே வேதம் தெரியல, வேதத்தை மறக்கிறாங்க என்றால் அவரை பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? வேதத்தை தேவன் முக்கியப்படுத்தி இருக்கிறார். இந்த வேதம் என்பது முக்கியம், இது ஜீவனுக்கு ஏதுவானது. நாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு 70 வருஷம்தான், மிஞ்சி போனால் ஒரு 80-90 அவ்வளவுதான். நித்திய வாழ்வு என்பது மேலே நமக்கு நித்தியமாய் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வு நமக்கு மேலே. அதுக்கு போகிறதுக்கு அந்த ஜீவனுக்கு ஏதுவானது வேதம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது வேதம். இந்த உலகத்துக்கு தேவையானதும் உலகத்திலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, விடுதலையோடு வாழ இந்த வேதம் என்பது அத்தனை முக்கியம். ஆகவே இதுதான் முக்கியத்துவம். இதை நம்ம விட்டுட்டு இன்னைக்கு அழிஞ்சு போகிற காரியங்களுக்காக நேரத்தை செலவிட்டு பலனை செலவிட்டு நஷ்டத்தை அடையக்கூடாது. வேதத்தை பிதாக்கள் அறிந்திருந்தால்தான் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். இந்த வேதம் என்பது நமக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பது, நீண்ட ஆயுள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஆயுள் நாள் நீடிக்கும். உன்னுடைய ஆயுசு நீடிக்கணுமா? ஆரோக்கியமான ஒரு வாழ்வா? அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வேத வாக்கியம், வேதம். நீடித்து நீ வாழ்வ, ஆரோக்கியமாக வாழ்வ. ஆரோக்கியமான ஒரு வாழ்வு நமக்கு அவசியம். நோய் பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்து எப்படா போகணும் அப்படின்னு இருக்கும். ஆரோக்கியமான வாழ்வு உன் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, அதுக்கு செவி கொடு. அது உடல், அது ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். இப்போ வேத வாக்கியத்தை கேளு, அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். வேதம், வேதத்தை மறக்கக்கூடாது. வேதத்தை மறப்பது அது தேவனை மறப்பது. தேவனை எங்கே போய் பார்க்க முடியும்? தேவனை யாருமே பார்க்க முடியாது. மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவர், யாரும் அவரை பார்க்க முடியாது. அது ஒருவராய் அவர் ஒளியில் இருக்கிறவர். அவர் மனுஷர் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தேவனை நம்ம வேதத்தில் தான் பார்க்குறோம். வேதத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். வேதத்தை மறந்தால் தேவனை மறப்பது. தேவனுடைய ஜனங்களுக்கு சொன்னார், பாலும் தேன் ஓடக்கூடிய கானான் தேசம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அங்கே போய் புசித்து குடித்து நீங்கள் சந்தோஷமாக திருப்தியாக நீங்கள் இளைப்பாரி இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை மறந்துடாத, வேதத்தை மறந்துடாத அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க மறக்க தான் செய்தாங்க. நீ மறவாதே, மறவாமல் நினை என்று சொல்லி நிறைய இடத்துல சொல்லுவார். உபாகமும் 8ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. 10வது வசனம் பாருங்க. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்துடவே கூடாது. நல்லா புசித்து சாப்பிட்டு வேளைக்கு ஆகாரம் கிடைக்குது, எல்லாமே தேவன் தந்திருக்கிறார், மனதுக்கு திருப்தியாக இருக்குது. நம்ம கர்த்தரை மறந்தா, இதை கொடுத்த கர்த்தரை மறக்கலாமா? மறக்கக்கூடாது. 16 பாருங்க. 16 உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். மன்னாவினால் போஷித்தார், அதற்கு முன்னுமில்லை பின்னுமில்லை. அதிசயம். வானத்திலிருந்து மன்னாவை தந்து உன்னை போஷித்து 40 வருடம் வனாந்தர மார்க்கத்திலே நடத்தின அந்த தேவனை நீ மறவாதே, நீ மறந்து விடாதே என்று சொன்னார். 19 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை 18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, மறக்கவே செய்யாத. வேதத்தை மறக்காத, நினைத்துக்கொள். அது தேவனை மறப்பது. அவரை நினைத்துக்கொள். நீ தேவனை நினைத்துக்கொள், தேவனை மறந்து விடாதே. அடுத்த வசனம் 19
உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றினால் நானும் மறப்பேன் சொல்றான். நம்ம எப்படி அளக்கிறோம் அப்படிதான் நம்மளுக்கு அளக்கப்படும். புனிதனுக்கு புனிதர், மாறுபடுகிறவர்களுக்கு மாறுபடுகிறவர். ஆகவே பாருங்க, மறந்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? பிள்ளைகளை அவர் மறந்துடுவார். நமக்கு என்ன நடக்கும்? எரேமியா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 3:21. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். என்ன பரிதாபம்! இன்னைக்கு சத்தமிட்டு அழுகிறோம். பிள்ளைகளை நினைச்சு, குடும்பத்தை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்களை நினைத்து நம்ம சத்தமிட்டு அழுகிறோம். ஏனா நீ தேவனை மறந்தாய், வேதத்தை மறந்தாய், நீ சத்தமிட்டு அழுவாய். நம்ம வேதத்தை மறக்கக்கூடாது, தேவனை மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சத்தமிட்டு அழக்கூடிய சந்தர்ப்பம் வரக்கூடாது. அப்படியே தங்கத்தை போன்ற விலையேற பெற்ற நம்முடைய பிள்ளைகள் குயவனுடைய மண்சட்டியை போல மாறக்கூடாது. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய வேதத்தை மறக்கக்கூடாது. கர்த்தரை நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நினைத்து கொள்ள வேண்டும். நீ வேதத்தை மறந்தாய், உன் பிள்ளைகளை மறப்பேன் என்கிறார். நம்ம நினையாத நேரத்தில் தான் ஆண்டவரை இயேசு வரப்போகிறார். கர்த்தரை நம்ம எப்போ மறக்கிறோமோ, நம்ம பிரச்சனைகளையே நினைத்து கொண்டு, நம்முடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களையே நினைத்து கொண்டு, இல்லை உலக பிரகாரமான காரியங்களையே நினைத்து கொண்டு, பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது என்று பணத்தை நினைத்து கொண்டு, உலகத்தின் ஆடம்பரத்தை நினைத்து கொண்டு, உலகத்தின் பல காரியங்களை சிந்தித்து கொண்டு நேரத்தை போக்குறோமா? கர்த்தரை நினைக்க நேரம் இல்லை, வேதத்தை நினைக்க நேரம் இல்லை. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் வருவார். ஏனென்றால் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்திய 24:44 நினையாத நாளிகையில், நம்ம எதிர்பார்க்காத வேளையில் கர்த்தர் வெளிப்படுவார். அதுபோல மார்க் 13:36-37 நினையாத வேளையில் கர்த்தர் வருவார். லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கும் 12:40 நினையாத நேரத்தில். நாளிகை என்றாலும் வேலை என்றாலும் நேரம் என்றாலும் எல்லாம் ஒன்று தான். எப்போ நினைக்காமல் இருக்கிறோமோ, எப்போ மறந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமோ, எப்போ நம்முடைய சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாம் சிதறிக்கிட்டு போகுதோ, கர்த்தர் பேரில் இல்லையா, எதிர்பாராத வேளையில் திடீரென்று அவர் வெளிப்படுவார். ஆயத்தமாக இருக்கணும். யாரும் அபத்தராய் போகக்கூடாது, கைவிடப்படக்கூடாது. ஆகவே கர்த்தரை நினைப்போம், வேதத்தை மறவாமல் நினைப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மையும் மறக்க மாட்டார், நம்முடைய பிள்ளைகளையும் மறக்க மாட்டார். ஒருபோதும் மறப்பதில்லை. நம் மீது நினைவாய் இருக்கிற தேவன். ஆகவே நம்ம வேதத்தை நினைக்கணும், மறக்கக்கூடாது, தேவனை மறக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் கூட வேதத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சுயாதீனம் பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்க்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அதில் நாங்கள் கேட்கிறதை நாங்கள் மறவாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அதில் நிலைத்திருந்து ஆண்டவரே எங்களுடைய கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் கூட வேதத்தின் மூலம் எங்களுக்கு எச்சரிப்பையும் நீங்கள் கொடுத்தீங்கப்பா. நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவரே, ஒருவேளை அது ஒரு எச்சரிப்பின் வசனமாக இருந்து நாங்கள் அதை அலட்சியப்படுத்தி விடாமல் ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவரே வசனத்தின் மூலமாக
ஆண்டவரே வேதத்தின் முக்கியத்துவத்தை நீர் எங்களுக்கு இன்று உணர்த்தினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரே தன்னுடைய புஸ்தகங்களிலே உம்முடைய வேதத்தை நான் மறவேன் என்று ஆண்டவரே அநேக இடங்களிலே எவ்வளவு வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம் அப்பா. நாள் முழுவதும் அது என் தியானம் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே நாங்களும் இந்த வேத புத்தகத்திற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அரிய பொக்கிஷத்தை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அதை தியானித்து எங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஆண்டவரே செம்மையான பாதையிலே உம்முடைய வழிகளிலே நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்று கூட இந்த நேரத்தை ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வீணாய் போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வேதத்திற்கு அதிக நேரத்தை நாங்கள் கொடுக்க நீர் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பிரேசன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.